ஆமா, நீங்க அந்த ரயில்ல தூங்கிட்டு இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க? அதாவது இந்த கதவையா வந்தேன். நான் தானே இப்ப திறந்தேன். இந்த கதவையா? ராதா சொல்லிட்டுமா, எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அது எப்போதாவது தான் வரும். ஆமா, அது வந்துட்டா தூங்கும் போதே ஏற்றி நடப்பேன், பைப்பை பிடிச்சிட்டு கீழே இறங்குவேன், வெளியெல்லாம் சுத்துவேன், மறுபடியும் பைப்பை பிடிச்சிட்டே மேல வந்துடுவேன், வந்து பேசாம படுத்துக்குவேன். தமாஷா இருக்கு. என்னமா தமாஷே? கண்ணனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியாம்பா, உடனே டாக்டர் கிட்ட காட்டணும். அப்படியா? தூக்கத்திலே நடந்து ஆபீஸ் போயிட போறாரு. இன்னைக்கு உடைய பிறந்த நாள், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியே போயிடாம பாத்துக்க. Many happy returns, baby. Thank you, Daddy. வாங்க தாதா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to you, Radha. Thank you. Hello, Kannan. Happy birthday to you. ரொம்ப அழகா இருக்கு. வாங்கிப்போம். டாக்டர், எல்லாரும் கூட்டு போங்க, பாடி போங்க. மிஸ்டர் கண்ணன், உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட தனிமையில ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வாங்க. கண்ணன், உங்க மனசை பத்தி ராதாவுக்கு நல்லா தெரியும், ராதா மனசை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், என் மனசை பத்தி உங்க ரெண்டு பேருக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். இத பத்தி நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன். உங்களை விட தகுதியான கணவன் அவளுக்கு வேற யார் இருக்க முடியும்? நீங்க அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. இல்ல கண்ணன், என் மகளுடைய பூரண சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் ஆனந்தப்படணும்ன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. சார், நான் அதாவது கண்ணன், உங்களை பத்தி நீங்க ஏன் தாழ்வா நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் எல்லாம் என்னைக்குமே கிடையாது. சார், என்ன தன்மந்தல் நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு. எனக்கும் குடும்பம் இருந்தா கல்யாணம் செய்து கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா. எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் நாமும் கல்யாணம் செய்துட்டு பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் காப்பாற்றணும். சார், நான் சொல்றது உங்ககிட்ட இருந்து இப்ப சரின்ற பதிலை தவிர நான் வேற எந்த பதிலையும் எதிர்பார்க்கல. அதை என்னால தாங்கிக்க முடிஞ்சாலும் என் மகளால தாங்கிக்கவே முடியாது. கண்ணன், அவளை காப்பாத்துன நீங்களே அவளை கொன்னுடாதீங்க. என்னால நம்பவே முடியலையே பாஸ். உங்களுக்கு மனைவியாக வேண்டிய ராதாவே நேற்று வேலைக்கு வந்த கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எப்படி மனசு வந்தது அந்த மோகன சுந்தரத்துக்கு? இந்த வீட்டுல ஒரு குறையவளும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வேற பெற்றிருக்காரு என் மச்சான் கண்ணு. அவருக்கு இன்னொரு கல்யாணமா? அப்படி பொண்ணு கொடுக்க வந்த பெரிய மனுஷன் எவன் அவன்? மோகன சுந்தரம் அண்ட் கம்பெனி, மோகன சுந்தரத்தின் மக ராதா. அந்த பெரிய மனுஷனுக்கு அவன் பொண்ணை விற்கிறதுக்கு இடம் கிடைக்க நான் பாக்குறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் நான் பாக்குறேன். எவன் வந்து ஊதுறான்னு பாக்குறேன். வாயில நாயகத்தை வச்சா ஒரே அடி நான் பாக்குறேன். அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? இதுவரைக்கும் பிரம்மச்சாரி மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். பாஸ், பச்சைமலை மண்டபத்துல அதே முகூர்த்தத்துல நீங்க ராதா கழுத்துல தாலி கட்டுறீங்க. ராஜன், இது உண்மையா? நிச்சயமா. இது மட்டும் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு போச்சு. என்னுடைய சொத்துல பாதி பங்கு உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். தேங்க்யூ. சார், டாக்டர் சங்கருக்கு கேபிள் போட்டீங்களே, பதில் வந்திருக்கு. சார், இல்ல சார், அவர் அமெரிக்காவில இருந்து விமானம் மூலமா இந்தியாவுக்கு பெறப்பட்டார். அப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாரதா. உங்க வீட்டுக்காரரும் குழந்தையும் வரலையா? குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அவர் ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஓ, உங்க கணவரை பார்த்து பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என் கண்ணிலே அகப்பட மாட்டேங்கிறாரு. பாராட்டா? எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு குணவதிய மனைவியா அடைஞ்சதுக்கு. அவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவரா இருக்கணும். அது சரி, எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரலன்னு கேட்டியே, உன் வருங்கால கணவர் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே.
இப்ப அவரோட போட்டோவை காட்டுறேன், கல்யாணத்துல நேரா பாத்துக்கோங்க. ராதா, உனக்கு போன் வந்திருக்கு. இந்தாங்க, ஒரே நிமிஷம். சும்மா குறும்புக்காரி. நல்லா இருக்காரா? உனக்கு புருஷனா வரப்போறவர்னா நல்லா இல்லாமல இருப்பாரு. குணத்துல தங்கம், அதுதான் முக்கியம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு முன்னாடியே வந்துடணும். என்னங்க என்னாச்சு? ஏன் திடீர்னு மயக்க மாட்டீங்க? ஒண்ணும் இல்லை ராதா, அதிக சந்தோஷத்தை என்னால தாங்கிக்க முடியாது. அதுவே அதிர்ச்சி ஆயிடுது. நான் டாக்டர் கூப்பிடுறேன், போய் எடுத்துக்க. வேண்டாம் ராதா, பெருந்தாள் வந்திருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்துல சங்கடமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் வீட்டுக்கு போறேன். பூவும் பொட்டுமா, மனசுக்கு பிடிச்ச புருஷனோட சந்தோஷமா இருமா. ராதா, கண்ணன் உடனே உன்னை பார்க்கணுமா, தோட்டத்துக்கு வர சொன்னாரு. அதுக்குள்ள அவசரமா? காதல்ல கரண்ட் அதிகமா தாண்டி இருக்கும். கண்ணன் ராதா பேரு பொருத்தம் பிரமாதம். மிஸ்டர் கண்ணனுக்கு கல்யாண சுட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும்.